அல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். இம்மட்டுமாய் நம்முடைய ஜெபங்களை கேட்டு, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆதரித்து ஆசீர்வதித்து காப்பாற்றி கொண்டு வருகிற தேவனுடைய கரம், அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்று நாம் விசுவாசிப்போம். அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களையும் நம்மையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை பார்க்கிறார், நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார். நம்முடைய எதிர்காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனை நோக்கி நாம பார்ப்போம். ஆண்டவரே, நம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதினால் சுவாமி என் வாழ்க்கை முடிந்ததென்று நான் இருந்தேன், ஆனாலும் இன்றைய நாள் வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய முகத்தை எப்படியே நாம் நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். எல்லாருமே சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலும் ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஜீசஸ். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைக்க நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாருமாய் ஆமாண்டவரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தேடி வந்த நல்ல நேசுவே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைக்க நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாரும் சொல்லுங்க. உம்மழகான கண்கள் என்னை இயேசுவே முடிந்ததென்று நினைக்க நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை தேவனுடைய பரிசுத்த பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்று நாம விசுவாசிப்போம். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று நாம விசுவாசிப்போம். நம்ம எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் செய்வோமா? எல்லாருமே கண்களை மூடி அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளாக 28ஆம் தேதிக்கு எங்களை அழைத்து வந்தீரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளை காணாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைக்கு எங்களை அழைத்து வந்தமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you that in your presence you brought us the last Friday of this month. பிப்ரவரி மாதம் முழுவதும் காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, who led us through this February month is mighty enough to lead us in the next month as well. இந்த YouTube வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We send each and every servants of God who have been watching this prayer through online stream. எல்லா விசுவாசிகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We send all the believers in your name. இங்க வந்திருக்கிற எங்கள் குடும்பத்தையும் அருமையான சகோதர சகோதரிகள் யாவரையும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Our families and all the dear brothers and sisters in Christ at your hands. உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you that your presence is there amidst of us. ஒரு விஷயம் கூட எங்களுடைய குற்றம் குறைகளை நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. Once again may you forgive all of our sins and trespasses. உடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. May you cleanse us by the holy blood of yours. இது ஆன்லைனில் அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless all those who have been sharing and subscribing to our channel. உடைய நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. May your name alone be glorified. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We lift up your name, Lord.
உடைய அழகான கண்கள் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you that your beautiful eyes have been looking unto us. இந்த கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியான தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தும். Holy Spirit God, take complete control from the beginning to the end of the prayer. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the mighty name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. சொல்லுங்க ஆமென். 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 வாங்க நாம் ஆராதனை செய்து நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தில் பெரியவரும் மகத்துவமானவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்க்க வைத்திருக்கிறார். காலையிலே தட்டி எழுப்பி இருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம நன்றி சொல்ல போகிறோம், துதிக்க போகிறோம், அவருக்கு சாட்சி சொல்ல போகிறோம், அநேகருக்காக ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்ம மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலையும் இந்த மாலையும் மத்தியும் காண செய்த தேவனுக்கு நாம் துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை எடுக்க போகிறோம். ஆகவே ஒரு பாடல் சொல்கிறது, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசம் அல்லேலூயா, நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் என் பலன், நான் சொற்றற்ற நேரமெல்லாம் என் ஆத்துமா பாடும் என்று சொல்லி பாடலை பாடி தேவனை துதிக்கலாம். Thank you Lord. அப்பா உண்மையை துதிக்கிறோம் அப்பா, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கே நன்றி சொல்கிறோம் அப்பா, நன்றி சொல்கிறோம். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சொந்து போகும்போது என் பெலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும், சொந்து போகும்போது ஆமென் பெலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும், அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், அல்லேலூயா அல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. கண்மலை உச்சியில் அல்லேலூயா என்று, ஆணையின் விளம்பிலும் அல்லேலூயா என்று தேவனை துதித்து பாடலாம். தேவனுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவரே நாம் துதிப்போம். கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளம்பிலும் அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என் கேட்கும் கீதமாகும், அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆமென் துதிங்க. நம்ம மத்தியிலே வாசம் செய்கிறது, என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும்,
அல்லேலூயா அல்லேலூயா சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா ஏளனம் செய்கையில் அல்லேலூயா சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா ஏளனம் செய்கையில் அல்லேலூயா என் எதிரி பெருக பெருக என் பந்தை அளவு பெருகும் நாம் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவு திறக்கும் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அப்படியே அசைத்து தேவனை துதித்து அப்பா துதிக்க வைத்தீரே இந்த நாளை தந்தீரே சுவாசத்தை தந்தீரே உமக்கே நன்றி என்று சொல்லும் ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் சொல்லுங்க என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் என்னவென்று அல்லேலூயா அல்லேலூயா காலையும் காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா காலையும் காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா நான் சொந்து போகும் போது என் வேலை நாகமாறும் நான் சொந்த நேரம் என் ஆத்மாவும் பாட அல்லேலூயா அல்லேலூயா துதித்து பாடுங்க அல்லேலூயா 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 உயர்விலும் நம் தாழ்விலும் என்னவென்று சொல்லலாம் அம்மா நம் ஆத்துமாவில தேவனை துதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே தான் சொல்கிறது சங்கீதம் 104 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி 103 சொல்கிறது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி ஏனென்றால் அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார் உன் நோய்களை நீக்கி இருக்கிறார் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார் அந்த தேவனை நோக்கி நோக்கி என் ஆத்துமாவே எப்போதும் கர்த்தரை துதிச்சு கொண்டே இல்லை என்று சொல்லுகிறதா ஆகவே அதுதான் நீங்க சொல்லுகிறது நீங்க சோர்ந்து போகும்போது ஆத்மாவோடு கூட பாடுங்க ஆத்மாவோடு கூட துதிங்க என்று சொல்லும் போது கர்த்தர் நம்ம திறந்து பெரிய காரியங்களை செய்வார் ஹல்லேலூயா ஆகவே தேவன் நம்ம பெரியவராய் இருக்கிறார் வியாதியோடு கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அந்த பிள்ளைகளை ஜீவனோடும் நல்ல ஒரு கிருபையாய் பலத்தோடு கூட கொண்டு வருகிற தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் 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 ஆகவே தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஆகவே இந்த வேளையிலே நம் ஆண்டவருக்கென்று நாம ஜெபிக்க போகிறோம் கருத்துக்களை வைத்து ஜெபம் பண்ண போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்றுக் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் சாட்சியாக வாழ்வோம் ஆகவே இன்னைக்கு நமக்கு ஒரு blessing word stay with Jesusல தேவன் நமக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நாம செவி கொடுக்கலாம் யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம் ஆமென் எடுத்துக்கொள்ளுங்க எக்ஸோடஸ் 23:25 yes You shall serve the Lord your God, and he will bless your bread and your water, and I will take away sickness from among you. ஆமென் ஆமென் thank you Lord உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார் விலக்குவேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆணித்தரமாக சொல்கிறார்
உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிங்க, அவரே நம்புங்க, அவரே வணங்குங்க. அவர் நீங்கள் உண்ணுகிற உணவையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து, அந்த தண்ணீரையும் நம்ம ஜெபம் பண்ணி சாப்பிடுறோம். ஒவ்வொரு தண்ணீரையும் ஒவ்வொரு உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என் உணவு ஆசீர்வதிங்க, குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதிங்க, எடுத்துக்கொள்கிற மாத்திரை மருந்துகளை ஆசீர்வதிங்க நம்ம சொல்லிட்டு ஜெபம் பண்றேன். எடுத்துக்கிறோம். நம்ம அப்படி ஆசீர்வதித்து எடுத்துக்கொள்ளும் போது வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கு வருகிற சின்ன சின்ன வியாதிகளில ஆண்டவரையே நம்பி இருக்கும் போது, அவரையே நம்பி உட்கொள்ளும் போது தேவன் அதிலிருந்து அற்புதங்களை செய்வாராம். ஆகவே இந்த மத்தியில வயலட் அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் ஜெபித்திருக்கிறோம். தேவன் அறிவார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வயலட் அம்மாவுக்காக ஜெபித்த ஜனங்கள் ஏராளம். ஆனா பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமான சூழ்நிலையில அவங்க கடன் சென்று இன்னைக்கு ஆண்டு சமூகத்துல வந்திருக்கிறாங்க. என் ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி. அவர்களை ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடும் கொண்டு வந்த என் தேவனுக்கு கொடான கோடி நன்றி நன்றி நன்றி. அது போல இந்த நாட்களில் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா, நிறைய பேர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய முதல் ஜெபம் ஊழியக்கார பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அவங்க தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஊழியக்கார சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க சகோதரனோ சாரணங்களோ அவர்களுக்கு தடையா இருக்காதபடிக்கு, பிசாசானவன் யார் வழியாவது ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வராதபடிக்கு, இந்த பிள்ளைகள் படிப்பு நிமித்தம், பிள்ளைகளுடைய எல்லாவித சூழ்நிலைகள் நிமித்தம் எந்த ஒரு அசூசியம் ஊழியங்களுக்கு ஆகாதபடிக்கு அவையானவரே ஊழியம் செய்கிறவரையும் ஆண்டவரே ஊழியக்கார குடும்பங்களையும் நீ பலத்தோடு சுகத்தோடு வையுங்க என்று சொல்லி அந்த கருத்திரப்பு கொடுத்து நம்ம இருக்கிற கிரேஸ் ஆஞ்சலின் அவங்க ஆண்டவரே சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற ஒவ்வொரு ஊழியக்காரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து மக்கள் ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ. அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, கருணை கொடுத்தாருக்காக நன்றி. இங்க 2-3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கு கர்த்தர் நீர் கேட்டு அதற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உமக்காக ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய நாமத்தை எடுத்து பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நாங்கள் வாசம் செய்வேன். உம்முடைய நாமத்தை எடுத்து சொல்லுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய கரங்களை கொடுக்கிறோம். அவர்கள் எடுத்து செய்கிற வேலைகளை ஊழியங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை போய் சொல்லுகிறதின் பலன் அவர்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியக்காரர்கள் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு எத்தனையோ பாடுகள் அனுபவித்து உங்களுடைய ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இசப்பா, அப்படி உமக்காக ஊழியம் செய்கிறவர்களை நீ ஒருபோதும் கைவிட விசுவாசிக்கின்றோம். இசப்பா, எங்களுடைய சர்ச்ல இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், ஒவ்வொரு ஃபாதர், ஒவ்வொரு சிஸ்டர்மார்கள், ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்ட், ரெவரண்ட் எல்லாரும் கருத்தில் உமக்காக ஊழியம் செய்கிறவர்களே கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அவங்களோட மனைவி பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. அங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறார்களோ அங்க அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் நீர் வாசம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை ஜனங்கள் அறிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. அப்போஸ்தலர்கள் நீர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து போலவே இவர்களும் நீர் தெரிந்து கொண்டு கர்த்தர் உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் நீர் ஊழியக்காரருடைய சுதை விரும்புகிற தேவன் சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எழுந்த ஊழியம் செய்ய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. அன்றைக்கு எலியாவை பலப்படுத்தின தேவன் போல கர்த்தர் நீர் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பலப்படுத்துவீர் என்று நாங்கள் முழு செய்கிற ஊழியர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. எந்த குறையும் இல்லாதபடிக்கு நீர் அவர்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே எல்லா ஊழியக்காரர்களும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அவர் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் ஒண்ணு கூட குறைவுபடாதபடிக்கு தேவன் அவங்க கிட்ட வந்து சேரும்படிக்காக கர்த்தர் செய்வார். ஆகவே அடுத்ததாக ஆண்ட சமூகத்துல விசேஷமாக எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம்.
மார்ச் மாதம் வந்தாலே எல்லா பெற்றோர்களும் அவங்க ஆயாமார்களும் கூட சரி, அவங்க பேத்திகளுக்கோ பேரனுக்கோ மகளுக்கோ மகனுக்கோ எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா பேரண்ட்ஸுங்களுக்கும் தான். பிள்ளைங்க ஒரு வருஷ காலமா கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த ரிசல்ட்ல ஒரு தீமையும் வராதபடிக்கு கர்த்தர் கரம் அந்த பிள்ளைகளோடு இருக்கணும். விசேஷமாக 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் PUC, செகண்ட் PUC, இந்த டிகிரி பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு ஆண்டவரே உங்க கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே நீங்க நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஆனா அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும் சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? அப்படியே நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. நன்றி 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 ராஜா. அப்பா, எல்லா படிக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் மேல் விசேஷித்த ஆவினாலே நிரப்புங்க. சாலமோன் உம்மிடத்து ஆண்டவரே தேசத்தை ஆள ஞானத்தை கேட்டார். அது போல எங்கள் பிள்ளைகளுக்கு உங்க ஞானத்தை நீங்க கொடுத்தீங்களே, எங்க பிள்ளைகளுக்கு உங்க ஞானத்தை தாங்க இயேசு சுவாமி. பரீட்சைக்காக ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிற பிள்ளைகள், பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வருகிற மார்ச் மாதத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு எக்ஸாமினேஷனிலும் கர்த்தர் கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே நல்ல படிப்பை படிச்சு ஆண்டவரே எந்த தீய எண்ணங்களோ ஏதோ வைத்துக் கொள்ளாமல் படித்ததை அப்படி எழுத கர்த்தர்களுக்கு போதுமான ஞானத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே சங்கீதம் 32:8 சொல்லுகிறபடி நீ போதித்து அவனை நடத்துங்க ஆண்டவரே, நல் வழியை காண்பீங்க ஆண்டவரே, நல்ல ஆலோசனைகளை கொடுங்க ஆண்டவரே. நீங்களே நடத்த போகிறமைக்காக உமக்கு நன்றி. படித்து நல்ல வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கர்த்தர் தாங்க ராஜா. ஆண்டவரே அந்த பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற வேலைகளையும் அந்த வேலைக்கேற்ற சம்பளங்களையும் அந்த சம்பளங்களை பொருந்து வீட்டு காரியங்களை மற்ற காரியங்களை செய்ய அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. கிசி என்ற மகளுக்கு நல்ல ஆண்டவர் சம்பளத்தில் உயர்வை தாங்க ஆண்டவரே. அவங்க பட்ட கடன்களெல்லாம் அடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சகோதரி டெய்சி அம்மாவை தொடுங்க, நான்சி அம்மாவை தொடுங்க, விக்டர் பிரதரை ஆசீர்வதிங்க, ரேச்சலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, கடன்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தை வெய்யுங்க ராஜா. தன் தேவிக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மகள் பெனிட்டாவையும் எஸ்தரையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். மகள் சுஜாதா அவங்க எல்லாம் வாங்கின கண்களை மறுபடியும் கொடுக்க அந்த பிள்ளைகளுக்கு விளைவை தாங்க ராஜா. என் தேவனை செய்ய போகிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். அதே போல வரன்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற வரன்களை அந்த பிள்ளைகளுக்கு காண்பிங்க, ஏற்ற துணையை காண்பிங்க ஆண்டவரே. நீ பரலோகத்துல நிச்சயிக்கிறது இந்த பூலகத்துல அவர்களுக்கு அடையாளமாய் காண்பீங்க ஆண்டவரே. அதுல ஒரு குறைவும் இருக்காது ராஜா. மனிதனை இணைத்துக் கொள்வான் என்று சொன்னான், அதில் அநேக தீமைகள் ஆண்டவரே. என் தேவன் கர்த்தர் இணைப்பார் என்று சொன்னான், அதுல ஒரு தீமையும் ஆகாது ஆண்டவரே. நீரே அடையாளமாய் பெற்றோர்களுக்கு காண்பீங்க ராஜா. என் கர்த்தர் அவருடைய ஆலோசனைகளை கொடுக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே திருமணம் ஆகி கர்ப்பக்கனிக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. என் ஆவியானவரே ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிறைய பெண் பிள்ளைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. 5 வருடம் 3 வருடம் அதோ 10 வருடம் ஆயும் ஆண்டவரே குழந்தைகள் இல்லாதிருக்கிற பெண் பிள்ளைகளை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவரே நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்க ஆண்டவரே. எல்லா சாபங்களையும் ஒட்டையுங்க ஆண்டவரே, எல்லா தீமைகளையும் ஒட்டையுங்க ஆண்டவரே, எல்லா தரித்திரங்களையும் ஒழியுங்க ஆண்டவரே. எல்லா சாப கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த கர்ப்பக்கனியில போய் தங்குகிறமைக்காக உமக்கு நன்றி. என் கர்த்தர் நீ செய்வீர். வருகிற நாட்களில் பிள்ளைகளை சாட்சியாய் எழுப்புகிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிரசவத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. முதல் பிரசவம் 2வது பிரசவம் என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பிரசவ நேரத்தையும் தந்து நல்ல ஒரு குழந்தைகளை அந்த பிள்ளைகள் கைகளை கொடுப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு தீமை ஆகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் கர்த்தரின் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே இருக்கு. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தாத்தப்பன் தொப்பு ஜெபிக்கிற மக்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் நல்ல ஆலோசனை கர்த்தரா இருந்து என் கர்த்தர் நடத்த போகிறமைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே நன்றி
கூறுகிற பிள்ளைகளுக்காக நாம நன்றி சொல்ல போகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே நம்ம மத்தியிலே வயலட்டம்மா வந்து சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஜீவனோடு அந்த பிள்ளைகளுக்கு தாயாய் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல தாயாய் கொண்டு வந்து சேர்த்தமைக்காக அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி நன்றி. அடுத்ததாக ஆரோக்கியதாஸ் டார்த்தி அவர்கள் தங்களுடைய 60வது பர்த்டே கொண்டாடுகிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்க்கை என்று அவர்களை வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அதே போல பர்த்டே கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இன்னொரு ஆண்டை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே நன்மையான காரியங்கள் அவர் நமக்கு அவர் செய்வார். நம்மளுக்கு எல்லாம் இன்னைக்கு கொடுத்த ஒரு ஸ்டேபி ஜீசஸ்ல கொடுக்கிற வசனம் தான். என்ன வசனம்? நம்ம இன்னைக்கு படிச்சோமே, யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 25 சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் நீங்கள் உண்ணுகிற உணவை ஆசீர்வதித்து அதிலிருந்து வியாதியை விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிளெஸிங் வரை கொடுக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக உங்க வாழ்க்கையில நடத்துவார். கடைசியாக நாம் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். பலவீனப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஜெபித்து நீங்களும் அனுதினமும் உங்களுடைய பலவீனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்ததினால் தான் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது விசேஷமா இன்னைக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல மகன் ஜான் என்ற ஒரு சகோதரன் சென்ட் ஜான்ஸ்ல அட்மிட் ஆயிருக்கிறாப்ல. அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சகோதரனை கொண்டு போய் 5 கிராமுக்காக கொண்டு போய் விட்டு இருக்கிறாங்க. இங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் குடும்பமா சேர்ந்து எல்லாரும் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த 5 கிராம்ல எந்த ஒரு தீமையும் இல்லை என்று சொல்லி அவருக்கு ஒரு நார்மல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாங்க. குடும்பம் எல்லாம் பயந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தாங்க. கர்த்தர் எல்லா ஜெபத்தையும், அந்த மனைவியின் கண்ணீர் ஜெபத்தையும், அந்த பிள்ளைகள் கண்ணீர் ஜெபத்தையும், கூட பிறந்தவர்களின் ஜெபங்களையும் எல்லாவற்றையும் கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருக்காக அந்த ஒரு காரியத்தை செய்த தேவனுக்காக நாங்க நன்றி சொல்ல போகிறோம். மகன் ஜானுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல அந்தோனி அம்மா, அவங்க வந்து தன் சுய நினைவே இல்லாத இருக்கிறாங்க. அந்த அந்தோனி அம்மாளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல மகள் ஷீலா, அந்த மகள் முகலாம் வீங்கி ஒரு வாலிப மகள், அந்த மகளுக்கு எந்த பலவீனம் என்று தெரியல, ஆனாலும் அந்த மகளுக்காக நம்ம இந்த வேலையை ஜெபிக்க போகிறோம். மகள் ஷீலாக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல தச்சமா, அவங்களுக்கு வந்து இந்த மூச்சினாலே அவங்க நடுக்க முடியாது, அமர முடியாது இருக்கிறாங்க. ஆகவே இப்போ எவ்வளவு கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார், இன்னுமாய் பலத்தை கொடுத்து தேவ சமூகத்தை வரும்படிக்காய் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தணும். அவங்களுக்காக நாம ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல மகன் ஜேம்ஸ், அந்த மகனுக்கு இப்ப எவ்வளவு கியூர் ஆகிருக்கிறதா, அவர் இன்னுமாய் அவங்க நல்ல ஒரு கியூர் ஆகும்படிக்காக, நல்ல ரீகவர் ஆகும்படிக்காய், அதோ காலூன்றி நடக்க அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு மகன் ஜேம்ஸுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்கிறவர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இப்போது சொன்ன பேர்களையும் இன்னும் சொல்லாத பேர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று சொன்னா, இந்த ஜெப வேளையில அந்த பேர்களை சொல்லுங்க. அந்த பேர்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜெபத்தை மத்தியில் இருக்க ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டோம். எங்கெங்கெல்லாம் விளைவில் இருக்குதோ அங்கெல்லாம் உங்களுடைய கைகளை விசுவாசத்தோடு வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக மக்கள் கூட கூடி நன்றி. எல்லா நோயாளிகளுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நேற்றைய தினத்தில பாரத்தோடு கூட ஐசியூல இருந்த ஜானுக்காக நாங்கள் செபித்தோம். சென்ட் ஜான்ஸ் ஆஸ்பத்திரியில இருந்து ஆண்டவரே, அந்த மகனுக்கு நடந்த அந்த 5 கிராம்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்று சொல்லி அவர்களை மறுபடியும் வாழ்க்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்காக நன்றி. ஜபித்த ஜபங்களை கேட்டு ஆண்டவரே, மனைவியுடைய ஜபத்தங்களை கேட்டு, தாயினுடைய ஜபத்தை கேட்டு, எங்க எல்லாரும் ஊழியக்காரருடைய ஜபத்தை நீர் கேட்டமைக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, அருமையான மகள் ஷீலாவும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை விசுவாசிக்கிற மகள் ஆண்டவரே, உண்மை நம்புகிற மகள் ஆண்டவரே, அனுதினமும் வேதத்தை வாசிக்கிற மகள் ஆண்டவரே, இந்த மகளுக்கு எந்த ஒரு தீமையும் ஆகாதபடிக்கு ஆண்டவரே, அந்த மகளை இயேசுவின் நாமத்தினாலே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகளை தனியா இருக்கிற மகளுக்கு தேவன் நீர்
துணையா இருக்கிறதற்காய் நன்றி. Thank you, உடைய Lord. சகோதரனோடு Thank you, இருக்கிறதற்காய் நன்றி. நன்றி. கொடுக்கிற ஒவ்வொரு உணவையும் தேவனில் ஆசீர்வதித்து அந்த வியாதியை விளக்குவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. தேவன் எல்லா நோய் நொடியிலிருந்து அவர்களை விலக்கி சுகப்படுத்தி பலப்படுத்தி காத்துக் கொள்வதற்காய் நன்றி. சச்சமாவை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுவாசத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதிங்க. ஜேம்ஸுக்கு நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காலை தொட்டு சுகப்படுத்தி ஆண்டவரே உமக்கு சாட்சியாக மகனை உயர்த்துகிறதற்காக எந்தெந்த நோயாளிகளுக்காக நாங்கள் செபித்தோமோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எதிர்காலையில் இருக்கிற ஆண்டவரே இந்த மனிதனுடைய ஆண்டவரே கணவர் பழனி முருகனை கூட உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கரம் ஆண்டவரே அவனை தொட்டு சுகமாக்கினமைக்காக நன்றி ஆண்டவரே. அவனுடைய நாமம் ஒன்றே மகிமை அளித்தும் ஆண்டவரே ஒவ்வொரு தாயார்களையும் உம்மட்டுமாய் வயலிட்டமாவை சுகப்படுத்துகிறேன் பலப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஜெசியம்மாவுக்கு கால்களை நல்ல சுகபலத்தை கொடுத்தீர். அதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. பிரகாசத்தை கூட உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பவானியம்மா கூட உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இருக்கிற ஒவ்வொரு தாயார்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். டீனேஜ் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நோயாளியா இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே தொடுங்க ஆண்டவரே. சந்திங்க ஆண்டவரே. சுகப்படுத்தி பலப்படுத்தி நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. கர்த்தர் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா, அந்த வியாதியிலிருந்து சுகம் வேணுமா, ஒரே ஒரு காரியம் செய்யணும். நாம் உண்ணுகிற உணவையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நாம் உட்கொள்ளும் போது அதிலிருந்து எல்லா வியாதிகளும் விலக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக அதிசயங்களை செய்கிறவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் உங்க குடும்பங்களிலே நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஆகவே இந்த பாடலை பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் அவர் என்றும் எனக்குள் என் குடும்பத்துக்குள்ள வாசமா இருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். அற்புதங்களை அதிகமாய் பெற்றுக் கொள்ளலாம். ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடனுக்கு செவிடனுக்கும் அவர் சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சொல்லாத மனிதரை உயிர் செய்கிறார். வியாதிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் எழுப்புவார். ஒரு சொல்லுவார். நாம் விசுவாசிப்போம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகத்தால் அதிசயம். குருடருக்கும்
அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கேட்பதற்கு முன் நம்மை நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். நிறைய வேண்டுதல்கள் நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. மற்றவங்களுக்காக ஜெபித்தோம். நம்ம உள்ளத்துல நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய குமரல்கள் இருக்கிறது, நிறைய அங்கலாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறான். இருதயத்தில் வடிகிற கண்ணீரை முதலாவது தேவனுக்கு தெரியும். அன்பான தாயாரே, என் சகோதரனே, சகோதரி, என் வாழ்வு பிள்ளைகளை அந்த கருத்துக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, உங்க வார்த்தையால் தான் உயிர் வாழ முடியும். உங்க வார்த்தையால் தான் சுகத்தோடு இருக்க முடியும். உங்க வார்த்தையால் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த வார்த்தைக்குள்ள என்னோடு கூட பேசுங்க என்று ஜெபிக்கிறோம். மகாகிருபையும் இருக்கும் நிறைந்த இயேசு சுவாமி, அருமையான மத்தியான வழிக்காக மக்கள் நாங்க நன்றி சொல்லிடுறோம். ஒரு நேரமாக நாங்கள் துதித்து ஆராதித்து நன்றி சொல்லி மற்றவங்களுக்காக செபித்த எங்கள் கூக்குரல்களை என் கர்த்தர் நீர் கேட்டமைக்காக மக்கள் நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், இங்க வந்த பிள்ளைகள் தேவைகள் ஏராளமா இருக்கும். வசனத்தின் வழியாக அவர்களை தேற்றுங்க. வசனத்தின் வழியாக அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். வசனத்தின் வழியாக அவர்கள் வியாதிகளை மறையட்டும். ஆண்டவரே, என் தேவனால் ஆகும். ஆண்டவரே, என் கர்த்தரால் ஆகும். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் நிமித்தம் முழு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கணவன்மார்களை ஆசீர்வதிங்க, அவங்க பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறதுக்காக மக்கள் எத்தனையோ வருஷங்களாக பிபியால, சுகரால, தைராய்டால, அந்தவரே கேன்சரால, அந்தவரே கோல்டால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேக ஏராளம் தகப்படே. கை கால் வீக்கங்கள், கை கால் வலிகள், முட்டி வலிகள், கண் வலிகள், காது வலிகள், அந்தவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ தொட்டு சுகமாக்கும் தகப்படே. எத்தனையோ பேருக்கு இந்த நாளில பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, அதுல ஒரு நார்மல் ரிசல்ட் வரட்டும். ஆண்டவர், எத்தனையோ பிள்ளைங்க இந்த நாட்களில் ஆபரேஷன் தேட்டர் இருப்பார்கள், அவர்களை தொடுங்க தகப்படே. நிறைய பேர் ஆம்புலன்ஸ்ல அநேக ஜனங்கள் போறாங்க, கர்த்தாவே அவர்களை தொடுங்க தகப்படே. இதெல்லாம் செய்வது உங்களுக்கு லேசான காரியங்கள், ரொம்ப லேசான காரியங்கள் தகப்படே. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் கேட்கிறோம், நீ கொடுப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மீது இருக்கிற நேர நிமிஷங்கள்லாம் அந்த கருத்திருப்பு கொடுக்கிறோம். எங்க கரம் பிடித்து நடத்து, நல்ல ஆலோசனையிலும் அந்தவரே தீய வழியிலே போகாதபடிக்கு, தீயதை பார்க்காம சிந்திக்காம செய்யாம நாங்க சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கடைசி வரைக்கும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் உத்தமத்திலும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லியிருக்கோம். அந்த ரட்சிப்பின் ஆடையை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்க தாங்க. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் என்று சொன்னீர்கள். சத்தியத்தை அறிகிற அறிவு நாளை எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பும். பேசுகிற ஊழியக்காரரோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, வந்திருக்கிற பிள்ளைகளோடு பேசுங்க, இந்த ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுங்க. ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் அவங்க ஒருவருக்கே கொடுத்து ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிற மகிமை நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. கரங்களை தட்டலாமா, உற்சாகமா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் தேவைகளை சந்திப்பார். தேங்க்யூ. நன்றி. ஹalleluya. சொல்லுங்க praise the Lord. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Thank you. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும்
பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஆராதனைகளையும் செலுத்தி நாம் ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். வந்திருக்கிற நம்ம எல்லாரும் கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம்ம மத்தியத்துல பெரியவர் இருக்கிறார். அல்லேலூயா. 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னவர் பெரியவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொண்ட தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம விசுவாசிப்போம். நிச்சயமாய் தேவன் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வார். இன்னைக்கு கூட அன்பானவர்களே ஒரு விசேஷித்த காரியத்தை நாம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக, இத்தனை காலங்களாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார். அதிசயமான காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். அதனால்தான் நம்ம இன்னைக்கு பாடினோம், அதிசயங்களை செய்கிறவர் அவர் எங்கள் அருகில் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம பாடினோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, கணவன் மனைவி வாழ்க்கையில ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார். ஆக அப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? வெறும் நாம நன்றி சொல்றோம், ஸ்தோத்திரம் சொல்றோம், வெறும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவது மிக நல்லது. கிவ் தேங்க்ஸ் பண்ணுவது ரொம்ப நல்லது. நன்றி இயேசுவே என்று சொல்லுவது மிக மிக அவசியம். அல்லேலூயா. ஆக தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னைக்கு செய்ய போகிற காரியங்கள் என்ன? ஒவ்வொரு நாளும் நாம் எப்படியாய் வாழ்கிறோம், வருகின்ற நாட்கள் எப்படியாய் வாழப் போகிறோம், கடந்த நாட்கள் எப்படியாய் வாழ்ந்தோம் என்றல்ல, இனி வருகிற காலத்துல நாம் எப்படியாய் இருக்க போகிறோம் என்பதை குறித்து நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வாரம் விட்டு அடுத்த வாரத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தவக்காலம் அதாவது தொடங்குகிறது. சிலுவை பாதைகள் அநேக நாட்களாக இதை காத்து எதிர்பார்த்திருந்த இந்த நாட்கள் வரப்போகிறது. சிலுவை பாதைகள் இந்த 40 நாட்களும் அநேகர் உபவாசம் இருப்பாங்க, அநேக காரியங்களை செய்வாங்க, அநேக காரியத்திற்காக ஒப்பு கொடுப்பாங்க. இனி வருகிற காலத்துல நான் எப்படியா இருக்க போறேன் ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த தேவனுக்கு தான் தெரியும். ஆக வருகிற நாட்கள் நாம இருக்க போகிற காரியங்களை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருமாய் செய்திக்காக எடுத்துக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரம் அதுல 4, 5, 6 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். இங்கிலீஷ்ல பாருங்க, 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஜான் காஸ்பல் சாப்டர் 15 verses 4 and 5. Abide in me and I in you. As the branch cannot bear fruit by itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. I am the vine and you are the branches. Whoever abides in me and I in him, he it is that bears much fruit. For apart from me you can do nothing. Amen. Hallelujah. யோவான் 15ஆம் அதிகாரத்துல 4, 5, 6, 7 8 வரைக்கும் வருது வசனங்க. ஒரு வசனம் படிக்கலாம். இங்கிலீஷ் இருக்காமா? படிங்க. இந்த 15th சாப்டர்ல 7 and 8 படிச்சிருங்க நீங்க. சரிதா? சரி விடுங்க. சரிம்மா, தமிழ்ல எடுத்துக்கலாம் எல்லாரும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 4, 5, 6, 7, 8 அதுல ஒரு வசனம் படிங்க. 4வது வசனம் படிங்க. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்கப்பட மாட்டாது. போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அடுத்து படிமா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரி உண்டு, கொடியை
போல அவன் எரி உண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறவர்கள் அவர்கள் எரிந்து போவோம். நீங்கள் நல்ல கவனிங்க. வெளியே எரியுண்ட கொடிகளைப் போல எரிந்து காய்ந்து கடைசியில குப்பையில போட்டு எல்லாவற்றையும் எரிக்குளமாக எரித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லுது அந்த அடுத்த வசனம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் கடைசியாக நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே நிலைத்து இருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிற நல்லவர்களாய் நல்ல உள்ளம் கொண்டவர்களாய் இருக்கிறபடினாலே என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. இத்தனை காலங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா காரியத்திற்காக பிரதிபலனாக நன்றியாக நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்க கடவது. எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம், என்ன வேணா செய்யலாம், எப்படின்னா இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வது, கிறிஸ்துவின் சிந்தனை கொண்டவர்களாய் வாழும்போது, கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டின வழியிலே கடந்து போகும்போது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஆலோசனையின்படி நீங்களும் நானும் நடக்கும்போது, வாலிப பிள்ளைகள் நடக்கும்போது, டீனேஜ் பிள்ளைகள் நடக்கும்போது, படிக்கிற பிள்ளைகள் நடக்கும்போது, திருமணமான பிள்ளைகள் நடக்கும்போது, அவர்கள் தான் நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நடக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளத்தோடு கூட அவர்கள் வாழ்வார்கள். ஆகவேதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உள்ளத்திலே உங்கள் உள்ளத்திலே நிலைத்திருந்தால், நீங்கள் எதை கேட்டுக் கொண்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும். அதோடு கூட கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நான் நிலைத்து வாழ்கிறவர்களாய், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாய், கிறிஸ்துவின் போதனையின்படி நடக்கிறவர்களாய், பயத்தோடு பக்தியோடு கூட நேரம் கிடைக்கும் போது ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் ஆலயத்துக்கு போய் நம்மை ஒப்பு கொடுத்து, ஜப கூடங்களுக்கு போய் ஜப கூடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, பைபிள் படிக்க வேண்டிய நேரத்துல பைபிள் படிச்சு, ஜபம் பண்ண வேண்டிய நேரத்துல ஜபம் படிச்சு, தியானம் பண்ற நேரத்துல தியானம் பண்ணி பாடி திருத்தி ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் ஜெபத்திலே எதையெல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து தருவேன். அல்லேலூயா. நீங்கள் நீங்கள் என்னிலே நிலைத்திராமலும் என் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலே இல்லாமற் போனால், ஆண்டவர் சொல்றாரு, நான் இல்லாமல் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை வருடங்கள் வாழ்ந்தோம் என்பது அர்த்தம் இல்லாம எப்படியாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு காலம் வாழ்ந்தோம் அப்படின்னு அல்ல, எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேனா, கிறிஸ்துவுக்கு புறம்பே வாழ்கிறேனா, கிறிஸ்துவின் போதனை எனக்குள்ள இருக்கிறதா, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்னில் இருக்கிறதா, இயேசுவின் வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதா, அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேனா, அவருக்கு சித்தமானதை செய்கிறேனா என்று யோசித்து வாழும்போதுதான் நீங்களும் நானும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் என்பதை அர்த்தம். பாருங்க, அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வார்கள். அப்பொழுது தேவனாகிய பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. செடியானது கொடியோடு கூட இணைந்திருக்கும் போது, இந்த கொடி இந்த செடியோடு கூட இணைந்திருக்கும் போதுதான் மிகுந்த கனிகளை கொடுக்கும். அது தனித்தே இருக்கும் என்று சொன்னால் அது வெயிலிலே காய்ந்து போகும். எல்லாவற்றையும் சேர்த்து எரித்து விடுவார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வாழாத ஒவ்வொருடைய வாழ்க்கை கடைசியில எரி நரகத்திற்கு விறகாய் போகும். அதான் சரித்திரம்.
ஆக பிரியமானவர்களே, ஒருவன் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள், நல்லவர்களா இருப்பீர்கள், பிரியமானவர்களா இருப்பீர்கள், அநேகருக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்வீர்கள், உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். அவங்க மற்றவங்க நன்றி நினைக்கிறாங்களே இல்லையோ, நம்மால செய்த உதவியை நம்ம செய்யும் போது அதை நாம் மற்றவர்களுக்கு அல்ல, அதை தேவனுக்கே செய்ததை போல இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு அதான் சொன்னார், மற்றவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதை மற்றவங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சா நல்லது செய்றீங்க, தீமை செய்தால் தீமை செய்கிறீங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்கு கூடுமான வரைக்கும் நாம் நன்மையானதையே செய்ய முடியாய் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள் என்ன செய்து வருவார்கள் என்று சொல்லி இங்க நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்கிறது. 1 பீட்டர் 5th சாப்டர்ல 10th வேர்ட், மிக அருமையான ஒரு வசனம். இங்க பேதுரு சொல்கிற ஒரு வார்த்தை. But after you have suffered for a little while, the God of all grace, who calls you to share his eternal glory in union with Christ, will himself perfect you and give you a firmness, strength and sure foundation. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நீ நிலைத்திருக்கும் போது, நாம் நிலைத்திருக்கும் போது ஒரு சில பலவீனங்கள் வரும், ஒரு சில சோர்வுகள் வரும், ஒரு சில பாடுகள் வரும், ஒரு சில வியாதிகள் வரும். ஆனாலும் கூட உன்னையும் என்னையும் தேவன் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க, நல்ல கவனிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம எல்லோரையும் எதுக்கு அழைத்திருக்கிறாரு? நித்திய மகிமைக்கு, நித்திய பரலோக மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, முன் குறித்திருக்கிற, ஞாபகப்படுத்திருக்கிற, தெரிந்திருக்கிற, அழைத்திருக்கிற நம்மை சகல கிருபையும் பொருந்தவராய் தேவன் தாமே, சகல கிருபையும் பொருந்திருக்கிற தேவன் தாமே கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை, நல்ல கவனிங்க, எவ்வளவு காலம் பாடு? கொஞ்ச காலம். கொஞ்ச கால பாடு, கொஞ்ச கால வியாதி, கொஞ்ச கால கஷ்டங்க. இந்த கஷ்டத்திலேயே ஆண்டவர் விட்டுற மாட்டார், அந்த பலவீனத்திலேயே ஆண்டவர் விட்டுற மாட்டார், அந்த வியாதியிலே ஆண்டவர் விட்டுற மாட்டார். அதிலிருந்து சீக்கிரம் விடுதலை தருவார். அதுக்காக தான் இன்றைக்கு கூட நம்ம வாக்குத்தத்தத்தோட பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு முறையும் நாம சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவு, தண்ணீர், காபி, டீ எது சாப்பிட்டாலும் கூட சரி, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசு ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சின்ன ஒரு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடும் போது சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்ற வசனத்தின் பிரகாரம் உன் தண்ணீரையும் உன் அப்பத்தையும் ஆசீர்வதித்து உன்னை அதிலிருந்து அதில் இருக்கிற எல்லா விதமான வியாதியை உனக்கிலிருந்து நான் நீக்குவேன். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை, கொஞ்சம் காலம் பிரச்சனைகளை அனுபவிக்கிற நாம, லேசான காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். கொஞ்சம் காலம் பாடுதான். இந்த பாடு, இந்த உபத்திரவம், இந்த கஷ்டம் ரொம்ப நாளா இருக்காது, கொஞ்ச நாளைக்கு தான். வியாதியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், சீக்கிரத்துல ஆண்டவர் மாற்றி போடுவார். என்ன, அதனால்தான் நீங்களும் நானும் பயபக்தியோடு கூட ஜெபம் பண்றோம். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கிறது. ஆகவேதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி. பத்தியா முதல் வார்த்தை 4 காரியம் சொல்றாரு இங்க. முதல்ல நம்ம என்ன பண்றோம், நம்முடைய நோய் நொடியிலிருந்து, கஷ்ட நஷ்டத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, சோர்வுகளிலிருந்து, பண பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, வயிற்று வலியிலிருந்து, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் எல்லாம் இருக்கிற எல்லா விதமான நோய் நொடியிலிருந்து முதல்ல என்ன பண்றாராம்? சீராக்குகிறார். அல்லேலூயா. குணப்படுத்துகிறார். உன்னை குணப்படுத்துகிறார், சீர்படுத்துறார். உன் ஆண்டவர் முதல்ல உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், அதுக்கப்புறம் தானே மற்ற காரியம். கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி. அல்லேலூயா. பத்தியா, சீராக்கிட்ட உடனே முதல்ல என்ன பண்றாரு? நிக்க சொல்றாரு. உடனே மகனே ஸ்திரமா நெல்லு, ஸ்டாண்டா நெல்லு, கொஞ்ச நேரம் நெல்லு. சீர்படுத்தின பிறகு நம்மள நிக்க சொல்றாரு. முதல்ல ஏச்சு நெல்லு. டாக்டர் சொல்றாரு இல்லையா, சரியாயிட்டியா, குணமாயிட்டியா, ஏச்சு நெல்லு, இப்ப கொஞ்சம் நட அப்படின்னா முதல்ல நிக்க சொல்றாரு. அப்ப ஏச்சு நிக்குவாங்க. ஸ்திரப்படுத்தி
பலப்படுத்தி. அல்லேலூயா. பத்தியா, அடுத்த காரியம் சொல்றார் ஆண்டவர். சீர்படுத்தின ஆண்டவர், ஸ்திரமாய் நிக்க வச்ச ஆண்டவர், உனக்கு நடக்கிறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு என்ன வேணும்? பலம் வேணும் இல்லையா? அந்த பலத்தை தேவன் கொடுக்கிறார். மூன்றாவதாக அடுத்து பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கடைசியில ஆண்டவர் உனக்கு செய்த ஒவ்வொரு அற்புதத்தை நினைத்து 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 விசுவாசத்திலே நிலைத்து நில்லு, நம்பிக்கையில நிலைத்து நில்லு. இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மை சீராக்குகிற தேவன், நம்மை ஸ்திரமாய் நிற்க வைக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், நமக்கு கடைசியில நிலையாய் நிற்க வைக்கிற தேவன், நிலைத்து நிற்க வைக்கிற தேவன். நம்முடைய விசுவாசத்தில நம்பிக்கையில என்றென்றைக்கும் நாம் நிலையாய் நிற்கும்படி தேவன் செய்கிறார். அடுத்த 11வது வசனம் படிங்க. என்ன சொல்றார் பாருங்க. அது செய்த பிறகு நாம் என்ன செய்யணுமா? அவருக்கு மகிமையும், அவருக்கே மகிமையும் வல்லமையும் அவருக்கே மகிமை சதா காலமும் உண்டாவதாக. ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும், நம்முடைய ஆயுசு நாட்கள் இருக்கிற வரைக்கும், என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எந்த சொந்த பந்தம் வராங்களோ இல்லையோ, என்ன பார்க்கறாங்களோ இல்லையோ, உதவி செய்யறாங்களோ இல்லையோ, யார் வராங்களே போறாங்களோ இல்லையோ, என் ஆண்டவர் இயேசு என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறபடினால ஆண்டவர் என்னை சீராக்குகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். என் வாழ்க்கையில விசுவாசத்தில நம்பிக்கையில நிலையாய் நிற்கும்படி நிலை நிற்க பண்ணுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் நான் உங்கள் கூடவே இருப்பேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. அதோடு கூட மாத்திரம் இல்ல, நாம் அவரோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், நம்முடைய யோசனைகள் எப்படி இருக்கணும். அதுக்கு அடுத்து வாங்க 1 ஜான் வாங்க, அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க. 1 ஜான்ல verse 6 அங்க படிங்க. 1 ஜான்ல செகண்ட் சாப்டர்ல 6th verse. 1 ஜான் செகண்ட் சாப்டர் 6th verse. மிக அருமையான ஒரு வசனம். 2 வசனத்தை படிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். Whoever says that he remains in union with God should live just as Jesus Christ. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், பாருங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருங்கள் என்று அவர்தான் சொன்னார் இல்லையா? அவர்தான் சொன்னாரு. அப்போ நீங்களும் நான் என்ன சொல்றாங்க? யோவான் சொல்றாரு நிருபத்துல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரனே, சகோதரியே, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்த பிரகாரம் நீ நானும் நடக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க நீங்களும் நானும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறதுக்கு அடையாளம். நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், கிறிஸ்தவளா இருக்கிறேன், அவருக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், வாழ்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து நடந்த பிரகாரமே நீங்களும் நானும் நடக்க வேண்டுமா, வாழ வேண்டுமா? விசுவாசத்திலே நம்பிக்கையிலே நிலைத்திருக்கிறவர்களாய் உங்களையும் நம்மையும் ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். அல்லேலூயா. அதே சாப்டர்ல 4th word படிங்க. செகண்ட் சாப்டர்ல 4th word பாருங்க மேல. Whoever says I know him but does not keep his commandments is a liar, and the truth is not in him. அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவரை போல வாழ வேண்டும் என்று இங்க சொல்றார். அடுத்து நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்றாங்க. 4வது வசனம் மேல. அவரையே அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன், சத்தியா அவருடைய வார்த்தையை தங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அதன்படி நடக்காதவன் பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை, அவனுக்குள்ளே சத்தியமே கிடையாது. ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேர் கிறிஸ்தவர்களா வாழ்றாங்க. அதுவும் சண்டே கிறிஸ்டியன் மாத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுக்கு அந்த பயபக்தியே வருது, இந்த விசுவாசமே வருது. ஞாயிற்றுக்கிழமையாவது அவங்க சர்ச்சுக்கு போறாங்களே அப்படின்ற
ஒரு எண்ணம் வருது. ஆனா என்ன சொல்றாங்க பாருங்க, அவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை அவன் விட்டு விலகி போயிருக்கிறான். அப்படின்னா அவன் யாரா இருக்கிறானா? பொய்யனா இருக்கிறான். அவரும் பொய் பேசுகிறவரா இருக்கிறான். அவர்களுக்குள்ள என்ன இல்ல? சத்தியம் இல்லை. என் வார்த்தை உனக்குள்ள இல்ல. அப்போ நீ பொய்யனா இருக்கிற. நீ என்ன செஞ்சாலும் உன் வாழ்க்கையில் என்ன வரும்? பொய்யாய்தான் மாறிவிடும். ஆமன். ஆகவேதான் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் வருகிற காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்களும் நானும் எப்படியா இருப்போம், எப்படி நம்ம ஆத்துமாவை காத்துக் கொள்வோம் என்று சொல்லி அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் படிங்க. அங்க சொல்றாரு பாருங்க, 28வது வசனம் என்ன சொல்றாரு? 28th word, first Johnல 2nd chapterல 28th word படிங்க. Yes, my children, remain in union with him, so that when he appears, ye may be full of courage, and need not hide in shame from him on the day he comes. Hallelujah. புரிஞ்சா இந்த வசனம்? படிங்க, படிமா. இப்படி இருக்க சகோதரனே சகோதரியே, 28வது வசனம் தானே? இப்படி இருக்க சகோதரனே சகோதரியே, பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் வரும்போது, நாம் அவர் வருகையில், நாம் அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் இன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா? கடைசி காலத்துல பாருங்க, மகிமையின் ராஜாவாய் அவர் வரும்போது நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நான் உன்னை அறியேன், நான் உன்னை தெரியவே தெரியாது, நீ யாரே எனக்கு தெரியவே தெரியாது என்று ஆண்டவர் நம்மை உதறி தள்ளாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, அவர் வரும்போது அவருடைய தரிசனத்தை காணும்படிக்கு, அவர் நம்மை கரமசைத்து அழைத்துக் கொள்ளும்படி, பரலோக நித்திய ராஜாவின் வீட்டிலே சேர்த்துக் கொள்ளும்படி என்றிலிருந்தே அவருக்குள்ளே நாம நிலைத்திருப்போம், பயத்தோடு பக்தியோடு. ஆகவேதான் உன்னையும் என்னையும் அன்போடு கூட தேவன் அழைக்கிற விசேஷமான ஒரு அழைப்பு. அன்பானவர்களே, கடுகளவு பாவம் கூட நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை ரட்சித்து காத்துக் கொள்வார். அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம், அங்க 2 வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். இங்க மிக அருமையான ஒரு வசனம், 9வது வசனம் படிங்க. 9வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 1 John 3rd chapterல 9th word. No one born of God makes a practice of sinning, for God's seed abides in him, and he cannot keep on sinning because he has been born of God. Amen. நீ 6th படிமா. 6th one படி. 9th படிச்சாங்க, இப்ப மேல இருக்கிற 6th one படி. So everyone who lives in union with Christ does not continue to sin, but whoever continues to sin has never seen him or known him. Amen. Hallelujah. அவர் வரும்போது நாம வெட்கப்பட்டு போகாத கூடாதுன்னு சொல்லிதான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் யோவான் நமக்கு சொல்றார். என்ன சொல்றாரு? 9வது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிறவர்கள் பாவம் செய்யான் அப்படின்னு சொன்னா பாவமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. பாவம் செய்வாங்க, தவறு செய்வாங்க. குற்றம் செய்யாத மனுஷர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. பாவம் செய்வாங்க. ஆனா நல்லா கவனிச்சுக்காங்க, ஒரு பெரிய போதகர் நல்ல அர்த்தமா சொல்றாரு, பாவம் செய்யாம இல்ல, பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் பாவத்துல பிடிப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு இல்லையா, மகளே நீ போ, இனி பாவம் செய்யாதே. அப்போல பாவம் செய்கிறவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள். அதுக்காக அவங்க மனம் வருந்துவாங்க. அவங்கதான் தேவனால் பிறந்தவர்கள்.
தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் உண்டாக்குனவர்கள், தேவனுக்குள்ளே விசுவாசமா இருக்கிறவங்க பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டாங்க. சீக்கிரத்துல அதிலிருந்து வெளியே வருவாங்க. அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு பன்று குட்டிக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு பன்று குட்டியை நீங்க ஒரு சேத்துல தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல அவ்வளோ அழகா ஆடின்னு இருக்கும் அது. ஏன்னா பன்றிக்கு அதை விட்டா வேற வேலை இல்லை. பன்றி சேத்துல நல்லா குதிச்சு நல்லா ஆடின்னு இருக்கும். ஆனால் அதே நேரத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டு பாருங்க, ஒரு சேத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த சேத்துல இருந்து உடனடியாக எகிரி குதிச்சுட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்தது மாத்திரம் அல்ல, தன் மேல் பட்டிருக்கிற எல்லா கரையும் தன் வாயினாலே நாக்கினாலே நக்கி அது என்ன பண்ணிவிடும்? சொந்தமாக்கிறோம். அல்லேலூயா. பாவத்திலே சிந்தனை கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையும் பரிசுத்த சிந்தை கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் தான் அன்பானவர்களே. அல்லேலூயா. 6வது வசனம் வச்சிருக்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் எந்த ஒரு மனுஷனும் பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, காணுவதும் இல்லை, அவரை அறிவதும் இல்லை. Thank you Lord. Hallelujah. தவறு செய்யறவங்க எப்பவும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெபம் பண்றவங்க எப்பொழுதும் தவறு செய்ய மாட்டாங்க. அப்ப இங்க என்ன சொல்லுது? பாவம் செய்கிற எவனும் அவரை அறியாதிருக்கிறான், பாவம் செய்யாத யாவரும் அவரை அறிந்திருக்கிறார்கள். இதான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களுக்கும் நிலைத்திராதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம வாங்க கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று நீர் இருக்கிறீரோ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்நாள்ல எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர். நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவன், நீர் எங்களை நடத்துகிற தேவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கும்படிக்கு நாங்கள் இனி வருகிற காலத்துல நாங்கள் என்ன செய்யணும்? எப்படியெல்லாம் நிலைச்சிருக்கணும், எப்படியெல்லாம் உண்மையா இருக்கணும், அப்படியெல்லாம் உத்தமனா இருக்கணும், எப்படியெல்லாம் நீதி உள்ளவர்களா இருக்கணும், எப்படியெல்லாம் உமக்கு பிரியமா இருக்கணும், உமக்கு சுத்தமானதை எப்படியெல்லாம் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஆன்லைன்ல பார்க்கிற நம்ம எல்லோருமா அவருடைய பரிசுத்த கருத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் செய்வோமா? எல்லாருமா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் கோடி கோடி நன்றி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே நிலைத்திருந்தார், அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகள் எல்லாம் அவர்களுக்கு செய்யப்படும். நான் இன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இனி வருகிற காலத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடி கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவர்களாய் ஆண்டவரே, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்ற பயத்தோடு பக்தியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட வாழ்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி ஆசீர்வதித்து நடத்த அப்படியே செய்ய போகிறதற்காய் கோடாக்கோடி நன்றி. உம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் ஆண்டவரே, நீர் நடந்த வண்ணமாகவே நாங்களும் நடக்க, இயேசுவை போல வாழ, இயேசுவை போல பேச, இயேசுவை போல நடக்க, இயேசுவை போல ஒருவரை ஒருவர் மனமாற நாங்கள் மன்னிக்கிற இருதயத்தோடு கூட வாழ்கிறவர்களாய், உம்மை போல வாழ்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே, ஆசீர்வதித்து நடத்தும். துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றுக்காக யாருக்கெல்லாம் நாங்கள் செபித்தோம் ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக, இந்த நிமிஷத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி 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 என்று நன்றி சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து நடத்த
நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவருடைய நிலைத்திருக்கிற நாள் வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்து அதிசயமான வசனங்களை வைத்து பேசினார். ஸ்தோத்திரம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருப்பேன். நீங்கள் நிலைத்திருந்தால் அநேக கனிகளை கொடுப்பேன். ஆமென். அந்த கனிகள் என்ன கனிகள்? ஆவியின் கனிகள். சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, மற்றவங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்யும் போது அதுல ஆவியின் கனிகள் இருக்கும். தேவனோடு ஆமென், இணைந்திருந்தார். ஆமென், ஆமென். ஆகவே கடைசி பாடல் சொல்கிறது, நீதியில் நிலைத்திரு, உன் திருமுகத்தை நான் காண்பேன், உயிர்த்தெழும் போது உங்க செயலாய் நான் திருப்தியாவேன் என்று சொல்லி ஆமென். இந்த பாடலை பாடி தேவனுக்கு முன்பாக நாம் நன்றி சொல்லலாம். Thank you, Lord. நன்றி Lord. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஆமென். தகப்பனே, இந்த நீதி நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்க திரு சமூகத்தை நாங்கள் காண வேண்டும். Thank you Lord. நீதியில் நிலைத்திருந்து உன் திருமுகம் நான் காண்பேன், உயிர்த்தெழும் போது உன் சாயல திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உன் திருமுகம் நான் காண்பேன், உயிர்த்தெழும் போது உன் சாயல திருப்தியாவே. தேவனே நீர் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். தேவனே நீர் தேவன், ஆமென். அதிகாலமே தேடி வந்தேன். நீரின்றி வாழ்ந்த நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். நீரின்றி வாழ்ந்த நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஆமென். உம் நாமம் சொல்லி துதிப்பேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஆமென். உம் நாமம் சொல்லி துதிப்பேன். அறுசுவை உண்பது போல ஹல்லேலூயா. திருப்தியாகுமே ஆன்மா. அறுசுவை உண்பது போல வசனம் எனக்கு திருப்தியாயிருக்கும். ஆன்மா. Yes, Lord. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயல திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது ஆமென். உம் சாயல திருப்தியாவே, உம் சாயல திருப்தியாவே, உம் சாயல திருப்தியாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நீதியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடக்கும்போது இன்னும் நீதியில் நாம் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். அவங்க இன்று வருகை தந்த இந்த வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. நம்மத்திலே தேவனுடைய வார்த்தைகள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். Thank you, Lord. Thank you, Lord. ஆமென். தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.